எங்க? வெண்ணிலா கார்த்தி, கார்த்தி வெண்ணிலா எங்க? கார்த்தி நான் கேக்குறேன்ல, வெண்ணிலா எங்க? வெண்ணிலாக்கு என்னாச்சு? பதில் சொல்லுங்களேன். வெண்ணிலாக்கு என்னாச்சு? வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேன். வெண்ணிலா எங்க? முத்தரசு, வெண்ணிலா, முத்தரசு கொஞ்சம் அமைதியா இருப்பா. வெண்ணிலா எங்க கேக்குறேன்ல. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? மாமா மாமா சீக்கிரம் மாமா. ரொம்ப பதட்டமா இருக்கான். ஒண்ணு இல்ல முத்தரசு, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லப்பா. ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ஏங்க டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனால, ஏன் சும்மா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா எங்க கேக்குறேன்னா நான் போய் பாக்குறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா எங்க? வெண்ணிலா, வெண்ணிலாவுக்கு ஒண்ணா நான் சொன்னா கேட்கணும். ப்ளீஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. ரிலாக்ஸ். டாக்டர் இங்க பாருங்க. மயக்கம் தெளிஞ்சாலும் உன் பேரை தான் சொல்றான். நீ எங்க எங்கன்னு கேட்டு எங்க உயிரை எடுக்கிறான். ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? சாவ கிடக்குற நீ ஒருவேளை செத்து போயிட்டா அவன் செத்து போயிடுவானோன்னு எனக்கே பயம் வந்துடுச்சு. உன் மேல இவ்வளவு பைத்தியமா அவன் ஆக்கி வச்சிருக்க. வெண்ணிலா எங்க அவன் கேட்டா என்ன நீ பதில் சொல்றது அவனுக்கு? தேவையில்லாம அவன் வாழ்க்கைக்குள்ள வந்து தாலிய வாங்கிக்கிட்டு இத்தனையும் பண்றியா? எனக்கு இவளை பார்க்க இப்பவே இதெல்லாம் புடுங்கி எரிஞ்சிடலாமான்னு இருக்காத்த. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதோ இவ வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு மனசே பொறுக்கல. உன் தாலியை எடுத்தாலே உன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு சமம்னு எனக்கு தெரியும். முழிச்சதும் தாலி இல்லாததை பார்த்து மொத்தமா நீ சாகணுண்டி. எங்கம்மா போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம். அம்மா என்னம்மா கை வலிக்குதா? அது ஒண்ணு இல்லப்பா. அவ்வளவு தூரம் கார்ல உட்காந்துட்டு வந்தேன்ல, அதான் கை வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா வேணா டாக்டர் பாத்தலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சொல்லுங்க டாக்டர். முத்தரசு இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. வேற எதுவும் பயப்படுறது? டேய், எங்க அண்ணன் வாய் கிழியே பேசுவல்ல. நீ சினிமாவிலயும் இருக்கல்ல. என்ன சொன்னா அவன் சமாதானம் ஆவான்னு கண்டுபிடிச்சு அவனை சமாதானப்படுத்துறா பாப்போம். அம்மா அப்பெல்லாம் நல்லா பேச தெரியும். ஆனா எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டான். நீ உள்ள வாமா. அண்ணன் கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வந்துட போறாரு. வாமா. சரி வாங்க போய் பாப்போம். வந்துருவாங்கப்பா. சுதரா குட்டி, சுதரா குட்டி, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கல்ல?
அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கல்ல? அம்மா எங்கடா? வெளியில அம்மா எங்கடா சொல்றா? நீ சொல்ல மாட்டியா? சரி கார்த்தி சொல்றா. கௌதம் நீங்களா சொல்லுங்க கௌதம். ஜனனி யாராவது சொல்லுங்கள. சொல்ல மாட்டீங்கல்ல? வேண்டாம், நானே போறேன். முத்து மாமா மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ என் பக்கத்துல இருக்கணும். நீ இல்லனா அப்புறம் நான் இங்க பாரு முத்து மாமா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ சீக்கிரமே கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் மயக்கம் தெளிஞ்சதும் உன்னை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். எனக்கு சரியாயிடுச்சு முத்து மாமா. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு சரியாயிடுச்சுல்ல? நீங்க வாங்க வாங்க வா, நீங்க வாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெண்ணிலா பக்கத்துல வாங்க. இல்ல முத்து மாமா, எதுவுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தான் கண்ணுல அடிபட்டு கண்ணே தெரியல வெண்ணிலா. ஒரே இருட்டா இருக்கு. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கானா பார்க்க முடியல வெண்ணிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு தெரியுமா? வெண்ணிலா இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கடைசியா சொன்னது ஞாபகம் இருக்கா? அதையும் தாண்டின ஒரு நோக்கம் இருக்கு. குரல் மட்டும்தானே இப்ப வெண்ணிலாவா நடிச்சுக்கிட்டு இருக்கு. என் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலாவா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் வெண்ணிலாவுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நான் மாறிடுவேன். அத முத்தரச மாமாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். திட்டம் எல்லாம் நல்லதான் இருக்கு. ஆனா எந்த சந்தேகமும் வராம நிறைவேற்றணுமே ஸ்வேதா. ஸ்வேதா எதுவும் பேசிடாத. கார்த்திக் ஜனனி எல்லாம் வராங்க. வரட்டும். ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா மனசு பக்குவப்பட்டுதான் இருக்கும். அண்ணன் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் பேசும்போதும் ஒரு அனுபவசாலியோட பக்குவத்தோட தான் பேசுவாரு. அதனால அண்ணன் அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. டாக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. என்னடா புரிஞ்சுக்குவான்? என்ன புரிஞ்சுக்குவான்? புரிஞ்சுக்குவான்னு பேசிட்டு இருக்க. அவன் தான் பலகீனமா இருக்கான்னு டாக்டர் சொன்னார்ல. அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ தான்டா பேசிட்டு இருக்க. இல்லம்மா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை ஏமாத்திருக்கோம் தெரிஞ்சாதான் அண்ணன் மனசு விட்டுருமா. இப்பயே போய் நேர்மையா உண்மையை சொன்னா அண்ணன் தாங்கிக்கோ. அந்த நேரத்துக்கு அழுவாரு புலம்புவாரு, அவ்வளவுதான். என்னமோ அவங்களுக்கு உன் அப்பாவை பத்தி என்ன அப்பாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இங்க பாரு, நீ உங்க அம்மாவை எழுந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா அம்மாவா கிடைச்சிருக்கா. ஆனா அப்பாவை எழுந்துட்டேனா மறுபடியும் இன்னொரு அப்பா கிடைப்பாரா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என் அப்பா வேணும். அப்படின்னா உன் சித்தப்பா கிட்ட போய் பேசு. ஜனனி, ருத்ரா எங்க? இங்கதான்டா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. சேஃப் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. அதான் சேஃபே இல்ல. ஆமா கார்த்திக், நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு 1 hour இருக்கும்ல? இருக்கும் கௌதம். ஜனனி, அண்ணன் முழிச்சிட்டாரா நீட்டி பாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். இல்லனா இந்த ஸ்வேதா வந்தாலும் அதையும் கெடுத்து விட்டுருவா. ஆமா கார்த்தி. வா. சார், நீங்க முத்தரசன் சார் கண் முழிச்சிட்டா சொல்ல சொன்னீங்கல்ல, அவர் இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு. ம். சித்தப்பா. ஏய் ருத்ரா, வாடா. அதுக்கப்புறம் இந்த டிராமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். சரி, அது வரைக்கும் அவன் நடிச்சு தொலைக்கட்டும். வேற என்ன பண்றது?
இங்க பாரு ருத்ரா, இப்போதைக்கு நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல ருத்ரா. ருத்ரா குட்டிக்காக கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம், சரியா? நீ பயப்படக்கூடாது. சீக்கிரமா அப்பாவும் அம்மாவும் சரியாயி வந்துருவாங்க. நீயும் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப கூட மனசுல வேண்டிட்டே தான் இருக்கேன். நான் போய் இப்பவே அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன். வெண்ணிலா, வேண்டாம் வேண்டாம். ஏன்? அப்புறம் ஏன் முத்து மாமா எந்திரிச்சு வந்த? இல்ல, உன் போன்ல நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டே இருந்தோம்ல, அந்த பாட்டு மறுபடியும் கேட்டுச்சு. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வெண்ணிலா. ஆனா என்னால உன்னை பார்க்க முடியாதுல்ல, ஒரு வேகத்துல வந்துட்டேன். அதான். சரி வா முத்து மாமா, நான் கூட்டிட்டு போய் உன்னை ரூம்ல விடுறேன். ஆ. நான் சரியாயிடுவேன் வெண்ணிலா. நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு தைரியமா இருக்கு. நான் மறுபடியும் சந்தோஷமா வாழதான் போறோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி மாமா, நீ படு. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன முத்து மாமா? இங்கதான் இருக்கியா? இல்ல, அது பாட்டு சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சேன். நீ பாட்டு போட்டவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படு முத்து மாமா. வாழ்றது பத்தி பேசணுமா? நான் எப்படி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். வாழ்றத பத்தி பேசணுமா? நாளைக்கே முதல் வேலையா மாமாவையும் வெண்ணிலாவையும் பிரிச்சே தீரணும். இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல விட்டு வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து தான் உருவாக்கிடும். என் மருமக இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இங்க வந்து பொட்டி பாம்பா அடங்கி இருந்துகிட்டு அங்க போய் உன் சேட்டெல்லாம் அவுத்து விட்டுருக்கியா? இனிமே அதெல்லாம் நடக்காதடி. எப்போ இந்த பாட்டை கேட்டு மாமா நடு ராத்திரியில கண்ணு தெரியாதது கூட பொருட்படுத்தாம வந்தாரோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னையும் அவரையும் பிரிக்கிறது. குட் பை. இங்கேயே கிடந்த சாவு. வாங்கத்த போலாம். இனிமே இவ முகத்திலேயே முழிக்க கூடாது. ஆனா அங்க போய் அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாவை நம்ம இங்க விட்டுட்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒன்னி அவளை தாங்கிறதுக்குன்னே கூட 2 பேர் அவளை தாங்கி தாங்கி கெடுத்து வச்சிருக்காங்க அத்தை. அந்த நினைப்பு தான் மனசு பூரா இருக்கு. ஒரு பக்கம் மாமா, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்றாங்க வீட்டுக்குள்ள. வீடா அத்தை அது? வீடு ஸ்வேதா. இவங்கெல்லாம் நினைச்சிருந்தா எனக்கு கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும். அத்தனை பேரும் சேர்ந்து கவுத்ததுனாலதான் எனக்கு கல்யாணம் நடக்கல அத்தை. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஸ்வேதா. பாக்குறதுக்கு நான் இன்னும் முட்டாளா? ஏற்கனவே என் வாழ்க்கையில நடந்த தப்ப மறுபடியும் நான் நடக்க விட மாட்டேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத பயன்படுத்தி மொத்தமா உங்களையும் வெண்ணிலாவையும் நான் பிரிக்க போறேன். வெண்ணிலா, என்ன பதிலே காணோம்? அது இல்ல முத்து மாமா, அத்தை கிட்டதான் டாக்டர் வந்து சொன்னாரு. சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டரை பாக்கணுமா. ஐ ஸ்பெஷலிஸ்டா? அது என்னமோ தெரியல. அத்தையும் சரின்னுட்டாங்க, அதான் கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி, போலாம். போலாம். என்னாச்சு மருது? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பியாச்சுமா, இப்பதான் கார் போகுது. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. அம்மா, வர வர நம்ம கார்த்தி தொலை தாங்க முடியல. ரொம்ப ஓவரா பண்றான்.
ஆஸ்பத்திரின்னு விட்டுட்டேன், இல்லைன்னா 2 அறை விட்டுருப்பேன். எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கான். அவ உயிரை எடுக்கிறதுக்காகத்தான் இங்கேயே அவளை விட்டுட்டு போறோம். ஏன் நீ கவலைப்படுற? அவங்களுக்கு நம்ம வெண்ணிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரோம்னு நினைப்பு. அதான் தைரியமா கிளம்பி போறாங்க. இனிமே அந்த வெண்ணிலாவுக்கு அனாதை கொள்ளிதாண்டா. இங்கேயே அனாதையா கிடந்து சாகட்டும். இனிமே அந்த கடவுளே வந்தாலும் அவளை காப்பாத்த முடியாது. அம்மா, அங்க பாருங்கம்மா. கார்த்தி, எப்படி அவங்கள விட்டுட்டு கிளம்ப முடியும்? அங்க பக்கத்துல சென்னையிலேயே அவங்கள சேர்த்து பாத்துக்கலாம். அங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். சென்னையில இல்லாத ஹாஸ்பிட்டலா இல்ல அங்க இல்லாத டாக்டரா? ஏய், தப்புடா, ரொம்ப தப்பு பண்ற. வர வர நீ அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. கடுப்பேத்தாத கார்த்தி. என்னடா, அம்மாவோட வெண்ணிலா உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? போ, நான் டாக்டர்கிட்ட வந்து பேசுறேன். அவளுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. வெண்ணிலா நீ பெருசா சிறுசான்னு பேசுற நேரம்லாம் இது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல போய் பாக்குற தூரத்துல இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எங்கேயோ இங்கெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவும் வெண்ணிலா விட்டுட்டு வா. மருது டாக்டர்கிட்ட பேசிட்டு வா. சரிம்மா. ஆமாமா, தாராளமா நீங்க டாக்டர்கிட்ட போய் பேசுங்க. நானும் முத்தரசன் கிட்ட பேசுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட வெண்ணிலா நீ மாதிரி பேசி நடிச்சிட்டு இருக்கிறது நானும் ஸ்வேதா தான் சொல்லுவேன். எனக்கு என்ன வந்துச்சு? போனேன். போ. கார்த்தி, இங்க பாரு, வேணாம். உன் மிரட்டல் உருட்டல்லாம் என்கிட்ட வேணாம். இப்போ அந்நிய ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு போய் அண்ணன் முன்னாடி நிறுத்திடுவேன். பாக்குறியா? பாத்துக்குங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். என்னத்த வர வர எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அவ்வளவு பேசி அவளை இங்க விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணா திடீர்னு கார்த்திக் வெண்ணிலா அவ கூட்டிட்டு வரா. வேண்டாத கற்பனை இனிமே இருக்கவே கூடாது. முத்தரசம் உனக்கு தானே நம்பு. அது கண்டிப்பா நடக்கும். இனிமே வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அழுகி போன காய்கறி மாதிரி தான். ஏதோ உடம்புல உயிர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. சென்னையில போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் பொழைக்க போறாளான்னு டாக்டர் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு? எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தானே சொன்னாரு. அதனால நீ பயப்பட வேண்டாம். அதுவும் போக நமக்கு ஊருக்குள்ளேயும் எங்கேயோ பேர் தெரியாத ஊர்ல அவளை விட்டுட்டு வந்துட்டோங்கிற கெட்ட பேரும் வேண்டாம். வெண்ணிலா, முத்து மாமா. போலாம்ல? போலாம் முத்து மாமா. போலாமா முத்தரசு? சித்தி, போலாம் சித்தி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் பண்றேன். இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. அப்படி எவனாவது வந்தா அவனை வெட்டிட்டு நான் சாவனே தவிர அது நடக்கவே நடக்காது. என்ன வெண்ணிலா, சத்தமே காணோம்? நான் சொல்றது சரிதானே?
ரொம்ப நல்ல விஷயம் முத்து மாமா. ஊருக்கு போனதும் இத பத்தி பேசலாம். லட்சுமியே நீங்க தான் அண்ணி. உங்களை போய் எவனோ ஒரு லாரிக்காரன் அடிச்சு இப்படி முடக்கி போட்டுட்டானே அண்ணி. இல்ல கார்த்தி, இதுக்கு ஒரு வகையில நாமளும் தான் காரணம். அந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம ருத்ராவை வச்சு கரெக்டா பண்ணி முடிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா ஜனனி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அம்மா முன்னாடி எதுவுமே எடுத்து பேசாம அசிங்கமா நின்னுட்டேன். இன்னைக்கு வந்த துணிச்சல் எனக்கு அன்னைக்கு வரல. இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு துணிச்சல் வரலனா நான் கண்ணீர் வருது. கண்ணீர் வந்தா என்ன? என்ன புரியாம கேக்குறீங்க கௌதம்? அன்னைக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல, அவங்களால எதையுமே உணர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருந்தாங்கல்ல. இப்ப ருத்ரா பேசுறது கேட்டு ஃபீல் பண்ணனாலதான் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. கண்டிப்பா இது மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஜனனி, அப்ப கண்டிப்பா கடவுள் நம்மள கைவிடல, அண்ணிய காப்பாத்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ணி ரியாக்ட் பண்றாங்கன்னா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கூடிய சீக்கிரமா நல்லபடியா வந்துருவாங்க. பிரச்சனை அண்ணனுக்கு. நீங்க வெண்ணிலாக்கு இருக்கிற பிரச்சனைய அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். பட்டு, சந்தேகம் எதுவும் இல்லல்ல? இல்ல, ஆனா ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. என்ன சந்தேகம்? ஸ்வேதாவை வெண்ணிலான்னு கூப்பிடணும். அப்போ வெண்ணிலாவை என்னன்னு கூப்பிடுறது? சரி, இத பாருங்க. இப்போதைக்கு வெண்ணிலா வீட்டுக்கே வரமாட்டா. ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. புரியுது? வாங்க பட்டு. வாமா, வானே, வா வெண்ணிலா. போகும்போது புருஷன் பொண்டாட்டியா ஹனிமூன் கொண்டாட ஹாப்பியா போனாங்க. இப்ப இப்படி வந்திருக்காரு. என்னத்த சொல்றது, எல்லாம் விதியோட விளையாட்டு. வெண்ணிலா தங்கச்சி வேற வரமாட்டான்னு வாய்க்கு வாய் சொல்லி பயமுறுத்துறாங்க. இனிமே எனக்கு வாய்க்கு ருசியா யார் சமைச்சு போட போறாங்க? வாங்க மாப்பிள, எப்படி இருக்கீங்க? மாப்பிள, நீங்க போய் உங்க கண்ணோட பவரை செக் பண்ற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியை மாத்தணும். வெண்ணிலா என் பக்கத்திலேயே இருக்கிறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்றீங்க. எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்குமா? உங்களை நாயின்னு சொன்னதே அதிகம். நான் இன்னும் உங்களை வேற ஏதாவது சொல்லாமான்னு நினைச்சேன். ரெண்டு பேயும் என்ன நாயிங்குது. பாத்தியா வெண்ணிலா, நீ பக்கத்துல இல்லாததை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் நாயம். அப்ப எலும்பு துண்டு போட்டுக்கணும்ல. ஒரு எலும்பு துண்டு போட வக்கில்லை இவங்களுக்கெல்லாம். எதுவுமே செய்ய தெரியாது, சும்மா பேச மட்டும் தான் தெரியும். ஐயோ, பாத்து முத்து மாமா, பாத்து. என்ன முத்து மாமா நீ? ஏன் வெண்ணிலா, எனக்கு ஒண்ணு நீ விட பதற. ஆனா ஒண்ணு, எனக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் வேண்டுதல் நேர்த்திக்கடன், மாமனை எப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படி வேண்டிக்கிட்டேன்ட்டு கோவில்ல என்ன உட்கார வச்சு மொட்டை கட்டு அடிச்சு விட்டுறதம்மா. அதுக்கப்புறம் என்னால மத்தவங்களை பார்க்க முடியும், ஆனா மத்தவங்க என்ன பார்க்காம போயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. வேற எது வந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் வேண்டாம். சரி முத்து மாமா, படுத்துக்க நீ.
பாத்து. படுத்துரு முத்து மாமா, நான் வந்துடுறேன். ஸ்வேதா, உன் திட்டம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணுதான் அத்தை நான் நினைச்சு நடக்கல. அதையும் சீக்கிரமா நடத்தி காட்ட போறேன். இனிமே நான் நினைச்ச எல்லாத்தையுமே நடத்தி காட்டணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. எப்படியோ நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அதை தவிர வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கட்டும். சரிங்க டாக்டர். டாக்டர் ம் வரேன் டாக்டர். நல்லது. வரேன் டாக்டர். ம் வாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? அந்த ஸ்வேதா முன்னாடி நிப்பாட்டணும். ஸ்வேதாக்கு வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சு அந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவளை வீட்டை விட்டு ஓட விடணும். என்னமாமா, சரியா? சூப்பர் கார்த்தி, வெரி குட். அதுக்கப்புறம் வெண்ணிலா தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா விதவிதமா எனக்கு சமைச்சு போட்டு அசத்துவா. படுத்ததுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு சொல்லப்பா. ஆமா சகல, உங்களுக்கு பெரிய விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. கவலையே படாதீங்க. என்ன அத்தை இதெல்லாம்? மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் இதுங்க வந்து நிக்குது. சரிம்மா, நீ என்னமோ சொல்ற. முத்தரசரை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. அதுவும் நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுல இருந்து அந்த வெண்ணிலா ஒருவேளை குணமாயி வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற கேள்வியே என் மனசுல வந்துருச்சு ஸ்வேதா. அவ வரமாட்டா அத்தை, வரவே மாட்டா. அதையும் மீறி அவ வந்தா என் குழந்தைய பாத்துக்கிற வேலைக்காரியா தான் அவ இந்த வீட்டுல இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுறேன். அண்ணே, உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஸ்வேதாவும் அம்மாவும் தான் உங்களை ஏமாத்துறாங்கன்னா நானும் உங்களை சேர்ந்து ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கும் ஸ்வேதாக்கும் என்னென்ன வித்தியாசம்? அவங்க பண்ற அதே தப்பா தானே நானும் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலேயே ஸ்வேதாவை ஆட்டம் போட விடக்கூடாது. நான் கண்டிப்பா விட மாட்டேன். நம்ம ஸ்வேதாக்கு ஒரு பாவம் பண்ணிருக்கோம். இன்னும் கல்யாணம் ஆகாமலே இருக்கா. இல்ல மனசுக்குள்ள இந்த குமுறல் இருக்கும் இல்லையா? அதனால ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு உங்க அண்ணி சொன்னாங்க. அதையே நீயும் சொல்லிட்டு இருக்கிற. அதான் கார்த்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி இரு, உங்க அண்ணியை கூப்பிட்டு பேசிடுவோம். வெண்ணிலா, வெண்ணிலா. முத்து மாமா, வந்துட்டியா? இல்ல, நேத்து கார்ல வரும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஜாதகம் வந்தோடனே வெளியே போயிட்டு வந்துடும். எங்கண்ணே? ஜோசியர் போய் பார்த்துருவோம். பார்த்து பேசிடலாம். சரிங்கண்ணே. அண்ணே. முத்து மாமா, இந்தாங்க. எங்க? வெளியில வெளியே போயிட்டு வந்துடும். வெண்ணிலா. முத்து மாமா, எங்கன்னு யோசிக்க வேண்டாம். நல்ல காரியமா தான் போறோம்.
கார்த்தி அண்ணே. வண்டி எடு கார்த்தி. போலாண்ணே. ஆ. கவனமா இறங்கு முத்து மாமா. ஆ, ஆ. முத்து மாமா ம் எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோமா? என்ன வேணில புதுசா வந்திருக்க மாதிரி கேக்குற? ஜோசியர் வீட்டுக்கு எத்தனை வாட்டி என் கூட வந்திருக்க? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் முத்து மாமா? சும்மா வாயிலேயே பேசிட்டு இருந்தா பத்தாது. ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேடணும், தேதியை முடிவு பண்ணணும், ஜாதகத்தை காட்டணும். அப்பதான் ஒரு தெளிவு வரும். அதுக்காக தான் ஸ்வேதாவோட ஜாதகத்தை கேட்டேன். அதை ஜோசியர்கிட்ட காமிச்சிருவோம். சரியா? மாப்பிள உங்களை தேடி வருவாப்ல, கவலையே படாதீங்க. கார்த்திக் சந்தோஷமா இருந்தான். ஆனா அது எனக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. நான் நினைச்சதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஜோசியர் விஷயத்த சொல்லியிருக்காரு. வெண்ணிலா மாமா இல்ல பதிலே கடமை வண்டிக்குள்ள உட்காந்துட்டியான்னு பார்த்தேன். இல்ல முத்து மாமா, சொந்தம்னு சொன்னா அது நம்ம குடும்பம் தான் இருக்கு, வேற யாருன்னு தெரியலையே. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் யாரு? முடிச்சாவும் இருக்கு. என்னாலதான் ஒரு வேளை உன் வாழ்க்கை இல்ல இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்க போறத பத்தி பேசுவோம். ஸ்வேதா, நீ நல்லா இருக்கணும், நீ லைஃப்ல செட்டில் ஆகணும், உனக்கு கல்யாணம் ஆகணும் ஸ்வேதா. ஸ்வேதா சொல்லுங்க மாமா. இல்ல உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து கோவப்படாத. வரதுக்கான வழி இருக்கு. என்ன வழி? நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிட்டு 2ஆம் தரமா ஏத்துக்க. அது ஒண்ணுதான் வழி. மருது, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் யோசிச்சு பேசு. நான் பொறுமையா இருக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காத. என்னன்னா பொறுமையை சோதிக்காத அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நல்லா பாத்துக்க. நீ ஸ்வேதா கூட இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வாழ்ந்துட்டு இப்ப அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அசிங்கமா. என்னடா இது? வீடா இல்ல வேற ஏதாவதா? ஏன்டா அப்படி பண்றீங்க? அசிங்கமா இருக்குடா. எனக்கு பிறந்த பிள்ளைங்களாடா நீங்களா? ஏண்டா நான் என்னைக்காவது முத்தரசனை வேற ஏன் நினைச்சிருக்கேனாடா? என் வயித்துல பிறந்த பொறப்பாதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவனை போய் இப்படி பேசுறியேடா? ஏண்டா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏன்? சித்தி, ஸ்வேதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவன் ஏதோ தப்பா பேசிட்டான். சரியா? உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது போதும். இந்த பாரு, 1000 பேர் 1000 பேசலாம். ஆனா என்னோட கண்ணியமும் உன்னோட கண்ணியமும் நமக்கு தெரிஞ்ச போதும். இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் ஸ்வேதா. அப்பதான் நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பாரு,
தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ஸ்வேதா. மாமா தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரல மாமா. மாமா கையால என் கழுத்துல தாலி ஏறுனா நீ தூக்கல தொங்கணும். சம்மதிக்கிறியா? ஸ்வேதா ஸ்வேதா அதெல்லாம் கனவுல கூட நடக்கவே நடக்காது. நடக்காததையும் நடத்தி காட்டுறதா இந்த ஸ்வேதாவுக்கு பிடிக்கும். பாக்குறேன், சவால்டா. அப்ப நான் அந்த சவாலை ஏத்துக்கிறேன். நீ நினைக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன். போ போ போ, இப்படி பெணாத்துக்கிட்டே இரு. போதும், எனக்கு தனியா விடுங்க. யாரும் இதை பத்தி பேசாதீங்க. என்ன ஒரு என்ன ஒரு உணர்வுள்ள மனுஷனாவது மதிங்க ப்ளீஸ். விட்டுருங்க. சரி விடு முத்தரசு, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இதோடு இந்த பிரச்சனையை விட்டுரு. டாக்டர், என்னம்மா? இங்க பாருங்க, விரல் அசைக்கிறாங்க. வெண்ணிலா, என்ன ஆச்சு? ஏன் முத்து மாமா எங்க? நான் எங்க இருக்கேன்? கவலையே பட வேண்டாமா. நீ பாதுகாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இது வேற ஒரு ஹாஸ்பிட்டல். நான் உடனே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றேன். முத்து மாமாவை உடனே பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இங்க பாரு, நீ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. படுத்துக்க. சிஸ்டர், டாக்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, மூச்சு விட சிரமப்படுறாங்க. இவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுங்க. நிஜமா தான் சொல்றேன். இந்த கேஸ் மூலமா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேஸ்ல யாருமே ரெக்கவர் ஆகி வந்ததா ரெக்கார்ட்லயே இல்ல. எல்லாருமே எய்தர் கோமா ஸ்டேஜ் போயிருக்காங்க, இல்லனா இறந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது அவங்க மன உறுதின்னு சொல்றதா இல்ல கடவுளோட கருணைன்னு சொல்றதான்னு தெரியல. தேங்க்யூ டாக்டர். சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நாளைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டோட வந்து சேர்ந்துருங்க. ஓகே? ஓகே டாக்டர். உணர்வே இல்லாம படுத்து கிடக்குற உன்ன எதுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்கு தான். எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. நீன்னு நினைச்சு என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. அதே தாலியோட அந்த புது கருக்கு கொலையாம உன் முன்னாடி வரண்டி. எத்தனை நாள் என் முன்னாடி நீ தாலியை கட்டிக்கிட்ட குடுத்தனக்காரி மாதிரி என் முன்னாடி வந்து வெறுப்பேத்திருப்பேன். நான் வரேன், ஓ முன்னாடி தாலியோட வர. முத்தரச மாமா கட்டின தாலியோட வர. சரியா? முத்து மாமாவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஸ்வேதாக்கா என்ன மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்றாங்களே. எப்படியாவது என் மாமாவை காப்பாத்தணும்.
இதனால என் மாமாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வெண்ணிலா, 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 ஒரு புது தாலி கட்டணுமா? மறுபடியுமா? ஏன் சித்தி, எதுக்கு இந்த ரெண்டாவது தாலி? அப்படி இல்லப்பா, நான் சொன்னனே அந்த நாலு கிழமை எல்லாம் பார்த்து அதன்படி வெண்ணிலாவுக்கு கோயில்ல வச்சு ஒரு புது தாலி கட்டிடு. அதுக்கப்புறம் இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லபடியா நடக்குமா. கூடி சீக்கிரம் உனக்கும் கண் பார்வை திரும்ப வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் சரியாயிடும்னு அவர் சொல்றாரு. ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாருப்பா. அதுதான் எனக்கு முக்கியம். நீ படுற கஷ்டத்தை என்னால கண்கொண்டு பார்க்க முடியல முத்தரசு. உனக்கு போன கண்ணு எனக்கு போயிருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. சித்தி, நீ ஏன் சித்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? விடு சித்தி. அதான் முத்தரசு, நான் இத தள்ளி போட விரும்பல. ஜோசியரை கேட்டதுக்கு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உடனடியா வெண்ணிலா கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுப்பா. அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போகுதான்னு பார்க்கலாம். சரி சித்தி, நல்லது நடக்கும்னா நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சித்தி. அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும், அவளை ஓட விடணும். அவளை சும்மா விடக்கூடாது கௌதம். அவ தெரிச்சு ஓடுறத பார்த்து நான் ரசிக்கணும். என் அடுத்த வேலை அதான். சவாலா விட்டுறா சவாலு. போய் எங்கேயாவது மரத்துல தொங்கட்டும். ஜனனி, நம்ம எல்லாரும் அவ தூக்கல தொங்குறத பார்க்கணும். ஆமாமா, அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் கார்த்திக். இனிமே அவளை விட்டு வைக்க கூடாது. சரி வாங்க கார்த்திக், இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே தீரணும். ஓகே ஓகே, அப்ப நான் உடனே ஸ்வீட் பண்றேன். ஏ ஜனனி, ஏ லூசு, ஸ்வீட்டை பண்ற அதை பண்றேன்னு மாட்டி விட்டுறாத. நாம வெளியில போறோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஓகேவா? வாங்க போலாம். வாங்க. அவங்க அதெல்லாம் பண்ற வரைக்கும் நம்ம கையென்ன பூ பறிச்சுட்டா இருக்கோம்? இருக்க கூடாது, இருக்க கூடாது. அவங்க நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாம இன்னைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அவங்க கைக்கு இனிமே வெண்ணிலா கிடைக்கவே கூடாது. கோமா ஸ்டேஜ்ல இருந்தவ காத்தோட காத்தா கரைஞ்சு போன மாதிரி போயிடணும். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இவங்கள கதர் அடிக்கணும். அத்தை, மாமா கையால நான் தாலி வாங்குற வரைக்கும் வெண்ணிலா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு சொல்லி யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, வெண்ணிலாங்கிற ஒரு பேஷண்ட் இன்னைக்கு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் இருங்க மேம். மேம், நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நாள் நல்லா இல்ல. அவளை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு பாக்குறோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆஸ்பிஷியஸ் டே. அவளோட நட்சத்திர பிரகாரம் இன்னைக்கே அவ வீட்டுக்கு வந்துட்டானா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மேம், அப்ப நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட அதை பத்தி பேசிட்டு வந்துருங்க. சரி, நாங்க போய் பேசுறோம். நீங்க டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணுங்க. வாங்க அத்தை. நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வெண்ணிலாவை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றோம்னு சொல்லுங்க. நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்கம்மா போற? இதோ வந்துடுறேன் அத்தை. வெண்ணிலா, ஐயோ, ஸ்வேதாக்கா குரல் மாதிரி இருக்கு. வெண்ணிலா, நடிக்கிறியா? வெண்ணிலா, என் செல்லக்குட்டி, என் தங்கம்,
எந்திரிமா தங்கம். இதோ உன் ஸ்வேதாக்கா வந்திருக்கேன். எந்திரிமா. வேலைக்காரியாதான் நீ வர முடியும், புரியுதா? இத பாரு, இதெல்லாம் உனக்கு கேக்குதா கேக்கலையான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நீ எங்க கூட கிளம்ப போறது நிஜம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹலோ, சொல்லுங்க மேடம், ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாமா, ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தேன். ரெடிங்களா? வந்துடுறீங்களா இப்போ? ஓகே மேடம். விகே ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துருங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் டிஸ்சார்ஜ் பண்ணி பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டேன் மேடம். சீக்கிரம். நேரா ஹாஸ்பிட்டலே பேசி அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி பேஷண்ட்டை காணோம்னு சொல்ல முடியும். ஆனா அப்ப பாக்குறது ரொம்ப டைம் வேஸ்ட். ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேஷண்ட் காணும். அதுக்காக தான் உங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து பாத்துட்டு இருக்கோம். இல்லனா எங்களுக்கு என்ன டாக்டர் கிட்ட பேசி பார்க்க தெரியாதா என்ன? ஒரு நிமிஷம் மேடம். இந்த ரூம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி காட்டுங்க. பாஸ் பாஸ் ப்ளே பண்ணுங்க. ஓகே, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. போன் கொடுங்க. ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க. மருது இப்பதான் போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சாகணும், விட்டுறக்கூடாது. ஓகே, தேங்க்ஸ் லாட். மருது வாங்க போலாம். மருது நம்ம ஒண்ணா போக வேண்டாம். நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். ஓகேங்களா? ஆமா, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். அண்ணிய கொண்டு வந்து சேர்த்தது நாங்க. நீங்க எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இப்படி பரபரன்னு துடிச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும், முத்தரசு மாமாவுக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆமா ஆமா, நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றீங்களா இல்ல மொத்தமாவே அவங்கள க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இது பாரு, உனக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லனா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அத நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தோ பாரு. வேற யாரோ வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அது யாரு என்னங்கிற டீடைல் எனக்கு தெரியல. பதட்டம் தெரியுது. இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே அந்த பதட்டம் கண்கூட தெரியுது. ஸ்வேதா, அண்ணிய நீங்க ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அண்ணி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. நான் என்ன பண்ண? நாங்க அவளை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு வந்து பார்த்தா அவளை அங்க காணோம். எனக்கு என்ன தெரியும்? கூடிய சீக்கிரமே நாங்க அண்ணிய கண்டுபிடிப்போம். அப்ப அவங்க வாயால நடந்த உண்மை என்னன்னு தெரியதான் போகுது. அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. ஆனா அன்னிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். அதுதான்க்கா எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு நான் நேர்ல போய் மாமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொன்னாதான் முடியும். இங்க பாரு, அவங்க உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணணும்னு வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ வீட்டுக்கு போறங்கிறது கொஞ்சம் கூட சரியா இருக்காது. அவங்க கண்ணுல மட்டும் நீ பட்டுட்டன்னா கதையே வேற. அப்புறம் நிரந்தரமா உன்னை இல்லாம பண்ணிடுவாங்க. எங்க போய் தொலைஞ்சிருப்பான் அந்த பிசாசு?
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெண்ணிலா. அதனால இத பேசாம போலீஸுக்கு கொண்டு போயிட்டா என்ன? ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிட வேண்டாம்க்கா. அப்படி ஏதாவது பண்ணி அத்தைய மட்டும் போலீஸ் கைது இதுன்னு ஏதாவது கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடும். அது தாங்கிக்கிற அளவுக்கு மாமா இப்ப இல்ல. ஏ வெண்ணிலா, அவங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, நீ காப்பாத்திட்டே இருப்பியா? என்ன வெண்ணிலா இது? நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? இல்லக்கா, மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் மாமா உஷாரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்றியா? இங்க பாரு, என்ன மீறி உன் மூச்சு காத்து கூட அவங்க மேல படாது. பாக்குறியா? ஏன் ஸ்வேதாக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு, நீ எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த. உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. மாமாவோட நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இனிமே என் ஆசைப்படி என் மனசு போல மாமா கூட நிம்மதியா வாழ போற. இனிமே நீ மாமாக்கு ஃபோன் பண்ணணும் பார்க்கணும்னு நினைச்சு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதுன்னு. வந்தனா முத்தரச மாமா ருத்ரா 2 பேரையும் கொன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோ. என் கையில தயாரா கத்தியோ இல்ல விஷ பாட்டிலோ வச்சிருப்பேன். நீ மட்டும் அவங்க கிட்ட வேற ஏதாவது பேச முயற்சி பண்ணன்னு தெரிஞ்சது, 2 பேருக்கும் பிரசாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்து அதே இடத்துல காலி பண்ணிட்டு நானும் செத்துருவேன். புரியுதா? ஐயோ அக்கா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்கக்கா. நான் சத்தியமா பேச முயற்சி பண்ண மாட்டேன். நான் பார்த்த உடனே போயிடுவேக்கா. என்ன நம்புங்கக்கா, நம்புங்க. ஆமா, நம்மளதுக்கு தான் வெச்சியா ஆப்பு. போன ஆமாக்கா, அதெல்லாம் மாற்றமே இல்ல. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கக்கா. சரி, நீ கோவிலுக்கு போலாம். ஆனா இப்படியே போக வேண்டாம். நான் சொல்ற மாதிரி போ. என்னக்கா சொல்ற? பாத்தியா, என் வெண்ணிலாமா எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஏன் இப்படி சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டாங்க? என்னையும் அப்பாவையும் பார்க்கணும்னு வெண்ணிலாமா காசையே இல்லையா? ஏன் இப்படி காணாம போயிட்டாங்க? ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரி நிஜமாலே இவங்க எல்லாம் மிரட்டினதுனால காணாம போயிட்டாங்களா? எனக்கு எப்படியாவது அம்மாவை பார்க்கணும் சாமி. எனக்கு அம்மாவை கொண்டு வந்து தருவியா? எனக்கு அம்மா வேணும். செல்லம், வெண்ணிலா அம்மாவுக்கு ஏதோ காரணத்தினால வீட்டுக்கு வர முடியலையா. அதனால உன்னையும் அப்பாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க வச்சு உங்க 2 பேரையும் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இத பாரு, வெண்ணிலா உன்னையும் உங்க அப்பாவையும் பாக்குறதுக்கு கோயிலுக்கு வராளாம். போய் அவளை பார்த்து கொஞ்சம் கரிசனமா பேசி நைஸா அவளை இங்க கூட்டிட்டு வரதுக்கு வழிய பாருங்க. அதுக்காக தான் உன்னை போக சொல்றேன். வெண்ணிலா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா கோயிலுக்கு போயிட்டு வா, இல்லைன்னா போகாத. எனக்கு என்ன வந்துச்சு? எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கார்த்திகையும் ஜனனியும் கொஞ்சம் தட்டி வைக்கணும். சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களுக்காகவும் சேர்த்துதான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. இதுங்க என்னடான்னா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம, ச்சே, என் வயித்துல வந்து பிறந்ததுங்களா இப்படி இருக்கேன்னு எனக்கே கடுப்பா இருக்கு ஸ்வேதா. ஸ்வேதா, கோயில்ல மட்டும் அவளை விட்டுடாத. விட மாட்டேன் அத்தை. இது எனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். வெண்ணிலவ உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் பாருங்க. நாளைக்கு நேரமா கோயிலுக்கு போய் அவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடும் பாருங்க. மெதுவா இந்த பக்கம் வா. எங்க அம்மாவை காணும்?
ஏன் வெண்ணிலா, முத்து மாமா. என்ன திடீர்னு இப்போ கோவில் கூட்டு வந்திருக்க? இல்ல முத்து மாமா, இன்னைக்கு இந்த கோவில்ல ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க. அப்படியே உன்னை கூட்டிட்டு போய் கண்ணுக்காக வேண்டிக்கலான்னு அத உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆ, ருத்ரா தங்கம், வா தங்கம், அப்பா கைய பிடிச்சுக்கோ வா. செருப்பை இங்க விட்டுடலாம் மாமா. ருத்ரா குட்டி, நீயும் செருப்பை கழட்டிடு. கைய பிடிச்சுக்கோ போ. வெண்ணிலா வந்துட்டாளா இல்லையா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முத்து மாமா, நீங்க இங்க இருங்க, நான் போய் அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணே அண்ணா அண்ணே, இங்க தானே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ரோஷினி அக்கா சொன்னது சரிதான். ஸ்வேதா அக்கா தனியா வரல, மருது மாமாவையும் வீரா பெரியப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. போனா மாட்டிப்போம். அண்ணே, இங்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போய் இறங்கிக்கிறேன். ஆட்டோவை பின்னாடி எடுங்கண்ணே. ஏம்மா என்னாச்சு? ஐயோ, இங்க வேண்டாம், சொன்னா கேளுங்கண்ணே. சரிம்மா, விட்டுறோம்மா. இந்தாங்க. உன் சன்னதியில வந்து நிக்கிறேன். என் முத்து மாமாவையும் ருத்ராவையும் பார்த்தோம். பக்கத்துல போக முடியாத பாவியா நிக்கிறேனே. இதுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ண? ஆண்டி, வெண்ணிலாமா எங்க? சீக்கிரம் அவரோட கண்ணு குணமாகணும். அப்படி மட்டும் குணமாயிட்டா கண்டிப்பா ஸ்வேதா அக்கா இந்த மாதிரி நாடகம் ஆடி என்ன மாதிரி நடிக்க முடியாது. அதே மாதிரி நானும் இப்படி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இருக்காது. என் மாமாவை எந்த நிலைமையில பாக்குறதுக்கா நான் இங்க வந்து? சீக்கிரமா அவருக்கு கண் பார்வையை கொடுத்துறாத்தா, தயவு செஞ்சு கொடுத்துறாத்தா. வெண்ணிலாமாவை நான் பார்க்கணும். அப்பாவுக்கு கண்ணு சரியாயிடணும். அதுக்கு நீ தான் வழி செய்யணும். வச்சிட்டு இருக்காங்களே, என் மாமாவையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தணுமே. ஆத்தா, நீதான் அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும். நான் வந்ததுக்கு அவங்க 2 பேரையும் கண் குளிர பாத்துட்டேன். இதோட நான் போயிட்டா கூட பரவாயில்ல. நான் போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு தடவை நான் போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். அவங்க நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் ஆத்தா. சரி, நாங்க வாசல் பண்ணிக்கிறோம். வரலாம்னு பாக்குறோம். நாங்க பாக்குறோம். சொல்லுங்க. அம்மா இங்க வாமா, வந்து வாங்கிட்டு போமா.
சாமி இப்ப வரைக்கும் வெண்ணிலாமா வரவே இல்ல. அம்மா வரேன்னு சொன்னது நிஜமா இல்ல இந்த ஸ்வேதா ஆண்டி போய் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அம்மாவை பார்க்கணும். யாரு யாரு வெண்ணிலா? வெண்ணிலா அம்மாவை பார்க்கறதுக்கு நீதான் எனக்கு துணை செய்யணும் சாமி. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ அழாத வெண்ணிலா, சொல்றத கேளு. முதல்ல சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடு, உடம்புல தெம்பு வேண்டாமா? இந்த கஷ்டத்துலயும் முத்து மாமாவை பார்த்த மறு நிமிஷமே என் மனசுக்கு தெம்பு வந்துடுச்சுக்கா. எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம். நான் அவரை மறுபடியும் எப்ப பக்கத்துல இருந்து பாப்பேன் பேசுவேன்னு மனசுக்குள்ள ஆசையா இருக்கு. என் குழந்தைய என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ முன்னாடியே ஸ்வேதாக்கா என் குரல்ல முத்து மாமா கிட்ட பேசுறாங்க. அத கேட்டுட்டு அவளும் பேசாம இருக்கா. அது எப்படி என்னன்னு எதுவுமே புரியலக்கா. இப்ப கோவில்ல கிடைச்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காமையா போயிடும்? அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம். கண்டிப்பா அந்த ஆத்தா உனக்காக உருவாக்குவான்னு நினைக்கிறேன். பாப்போம் வெண்ணிலா. சரி, நீ இப்ப ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சாப்பிட்டாதான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைப்பேன். என்ன பண்றது, உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு குழந்தைகிட்ட கதை சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. சாப்பிடு. அப்ப நிஜமாவே அனுப்பி வைக்க மாட்டீங்களா? நான் அத சொல்லல. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அவ கோயிலுக்கு வந்தாளா இல்ல வெளியில மறுத்து நிக்கிறத பார்த்து வராம பயந்துகிட்டு அப்படியே போயிட்டாளான்னு எனக்கு எதுவுமே புரியல அத்த. இல்ல அவ வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்காளான்னு புரியல அத்த. அவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மூளை பத்தாது. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது அவளை யாரோ கூட இருந்து கரெக்டா வழி நடத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, ஒருவேளை கார்த்திக்கும் ஜனனியும் இந்த வேலையெல்லாம் பண்றாங்களாமா? அவங்களே வெண்ணிலா எங்க எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு போலாமாங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். மாயமா மறைஞ்சா இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறது முக்கியம். மறுபடியும் அவளை விட்டுறக்கூடாது. நானும் உடனடியா கிளம்பி வரேன். அதை வச்சு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு தீரணும். அப்பதான் நமக்கு இந்த சிக்கல் ஒரேடியா முடியும். அவ கணக்க தீர்த்திரணும் அத்தை.
நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்தாங்க. ம். முத்து மாமா, நான் இங்கேயே பக்கத்துல டவுன் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? நீங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப நாளாவே வற்புறுத்திட்டே இருக்காங்க. நீயும் ஒரு தடவை வந்துட்டு போ, உன் முகத்துக்கு ஏதாவது பண்ணி விடுறேன் நாங்க. அதுக்காக தான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் முத்து மாமா. தப்பு இல்ல போயிட்டு முகத்துக்கு என்ன பண்ணணுமோ அழகா பண்ணிட்டு வா. இரு அது இப்படியே ஒரே ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி. நானும் வரேனே. நீ என்ன பண்ணு, நம்ம டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு, போயிட்டு வந்துடுவோம். வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிளம்பி போலான்னு பார்த்தா மாமா இப்படி முட்டுக்கிட்டே போடுறாரே. இரு முத்து மாமா, ஒரு நிமிஷம் வந்து. இங்க பாருங்க, முத்தரச மாமாவும் கூட வரன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல. அவரும் வந்தா மிகப்பெரிய சிக்கல் ஆயிடும். அதனால நீங்க முன்னாடி போய் அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ற வழியை பாருங்க. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறோம். போயிட்டு வரேன். முத்து மாமா, போலாமா? அப்படியே மறக்காம ஒரு பைப்பு புடிச்சு ஏறி கதாநாயகிய பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போயிடுறாரு. நானும் அப்படியே போயிடுவா. அடி பாவி, படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் நிஜம்னு நினைக்கிறியா? அது சினிமா. அத பார்த்துட்டு நம்பி என்கிட்ட வேற வந்து கேக்குற பாரு. நீ மட்டும் ஏறி போய் அந்த ஸ்வேதா கிட்ட மாட்டினேன்னு வெய், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அப்படிங்கிறீங்களா? அப்படியேதான். படத்துல பண்றதெல்லாம் நிஜத்துல பண்ணவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, உன் மாமாவை பாக்குறதுக்கு வேற ஏதாவது ஐடியா சொல்றேன். அந்த ஸ்வேதா வேற பெரிய சிக்கல் பிடிச்சவளா இருக்கா. அவளை சமாளிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப யோசிக்கணும். அக்கா, அவங்க வந்துட்டாங்களான்னு பாருங்கக்கா. வெண்ணிலா, நீ பாட்டுக்கு உன் மாமா பாக்கணுங்கிற ஆசையில டக்குன்னு வெளியில வந்துடாத. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவங்க வந்தாங்கன்னா அந்த ரூம்ல ஸ்கிரீனுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்துக்கும். புரியுதா? சரிக்கா. வெண்ணிலா, அவங்க வந்துட்டாங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, மாமா இங்க இருக்கிற வரைக்கும் என்ன வெண்ணிலான்னு தான் கூப்பிடுவாரு. நானும் வெண்ணிலா மாதிரி தான் பேசுவேன். என்ன ஏதுங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். புரியுதா? என்னென்ன வேலையெல்லாம் பண்றா இவ. வா முத்து மாமா, நீயும் வா. நீயும் ஷேவ் பண்ணிக்கோ. முகமெல்லாம் கசகசன்னு இருக்கு. அது பரவாயில்ல வெண்ணிலா. என் முகம் இப்போ எப்படி இருந்தா என்ன, அதை என்னாலே இப்ப பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சார், உங்களுக்கு இப்ப ஷேவ் பண்ணலாமா? கேர்ள், நல்லதுங்க. என் முத்து மாமா என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை இங்க வந்ததுல இருந்து வெண்ணிலா வெண்ணிலாங்குது. ஆனா என் முத்து மாமாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு என்னால முடியல.
அக்கா, என் முத்து மாமாவை பார்க்கணும்னு நினைச்ச மாதிரி நிமிஷம் கடவுள் அவரை என் கண்ணுல காட்டிட்டாரு. சமமா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இங்க பார் வெண்ணிலா, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கோவில்ல நீ நினைச்ச உடனே உன் மாமாவை பார்த்த, இங்கேயும் பார்த்துட்ட. இனிமே நீ நினைச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயும் போயிடலாம். ரோஷினி, யார் வீட்டுக்குள்ள போயிடலாம்? குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட வெண்ணிலா மாதிரி பேசி நடிச்சேன். ஏன்னா முத்தரச மாமாவுக்கு கண்ணு தெரியாத சூழ்நிலை, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சா? அதான் அவ என்ன நினைக்கிறானே தெரியல. கோமா ஸ்டேஜ்ல இருந்து மீண்டு வந்து கண் முழிச்சிருக்கா. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. எப்படியாவது வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு மாமா கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் இப்படி நடிச்சு ஆகணும்.